தலைவர்கள் போற்ற வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நீங்க உங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜரை வச்சுக்கிட்டு காமராஜரும் இளைய தளபதியும் ஒண்ணு விஜயம் ஒண்ணு அப்படின்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ணாதீங்க. உங்களுக்கான தலைவர் காமராஜர் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவர் மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே தலைவர்னு சொல்லுவோம். தேசிய தலைவர்கள் அவரும் ஒரு தலைவரை பார்ப்போம் வேணும். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்துட்டு உங்க தலைவரும் அவரும் ஒண்ணுன்னு சொல்லி சமமா பேசாதீங்க. அடுத்த இருக்க எல்லா தலைவரும் அந்த மாதிரி பேச வந்து நின்றுடாதீங்க. எந்த தலைவரும் யாரும் இப்ப இருக்கிற சமகால அரசியல் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எங்க அண்ணன் சீமானோடய நாங்க காமராஜர் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். அந்த தலைவர்களுக்கான தனித்துவம் அவங்களுக்கானதுதான். அவங்களுடைய வரலாறு இன்றைய காலகட்டத்தில் அந்த வரலாற்றை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் மக்களுடைய சேர்க்கணும். அந்த கல்வியை மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும், இரட்டிப்பா கொடுக்கணும், சிறந்த இதுவா கொடுக்கணும், பணம் பெறாம கொடுக்கணும். நாம் தமிழரோட நோக்கமே இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர். இதை மூன்றுமே தரமா கொடுத்தே ஆகணும். இது மூன்றுமே மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மக்களுக்கான வருவாயில 50% வருவாய் வந்து சேமிப்பாதான் இருக்கும். இன்று நம்மளுடைய வருவாயில வந்து பாத்தீங்கன்னா 50% பாத்தீங்கன்னா கல்விக்கும் மருத்துவத்துக்குமே போயிடுது. குடிநீரும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தான் வந்துட்டோம். என்னதான் நமக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுத்தாலும் அந்த கார்பரேஷன் தண்ணி பார்த்தீங்கன்னா சுகாதாரமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த தண்ணியை வாங்கி நம்ம மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோமே தவிர குடிநீருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குற சூழல்ல இருக்கும். இதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் விஷயமா தெரியும். அதை அப்படியே சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற ஓட்டுக்கு வாங்குற 1000 ரூபாயில வந்துட்டு இந்த 10-20 ரூபாய் நீங்க வாங்குற குடிநீருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100-200 மடங்கு கூடுதலா இருக்கும். வருடத்துக்கே 100-200 மடங்கு கூடுதலா இருக்கும். இதெல்லாம் நீங்க பணமா வெளியே கொடுத்து உங்களுடைய வருவாய் இழந்துகிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட இழப்புகள் வராம இருக்கணும்னா நாம் தமிழர் என்ற ஒரு அரசு வரணும். அந்த அரசு வந்தா மக்களுக்கான அரசா இருக்கும். பல விஷயங்களை நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்து மட்டும்தான் பேசக்கூடிய, ஏன்னா தமிழ் தேசியம் என்பது மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு தேவையானதா இருக்கு. 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால திராவிட அரசியல்னால கிட்டத்தட்ட பல லட்சம் வருவாய் இழந்துகிட்டு பல லட்சம் கோடி இந்த நாடு சுமையில நின்றுகிட்டு மீண்டும் இலவச மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு மக்களை ஒரு அழிவு பாதை கொண்டு போயிட்டு இருக்கு இந்த அரசு. இப்படிப்பட்ட ஒரு அரசுல இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கன்னா தமிழகத்தில் தனித்து 10 ஆண்டு கால அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி நிலைத்து நிக்கிறது. 15 ஆண்டு காலம் களத்துல நிக்குது. அப்படிப்பட்ட கட்சி தனித்து மட்டும்தான் நிக்குது. எந்த காலத்திலையும் கூட்டணி ஆட்சின்னு பேசுனதே கிடையாது. கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது. தனித்து நாம் தமிழர் கட்சி நிக்கிறது. எங்களோட கரம் கோர்த்து வரவங்க வரட்டும், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தமிழகத்தை தனித்து நிற்கிறதுன்றதுதான் உறுதியான ஒன்று.